இந்த அனிமல் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கு. ஏன்னா இந்த அனிமல்ல உலக அளவுல நிறைய நாட்டை சேர்ந்தவங்க கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியால மட்டுமே 2018ல இருந்து 2020 அந்த 2 வருஷ கேப்லயே கிட்டத்தட்ட 200 கிட்ட பாங்கோலியன் அனிமல்ஸை வந்துட்டு கடத்தியிருக்காங்க. உலக அளவுல 2000ல இருந்து 2019 இந்த 19 வருஷத்துல பல லட்சக்கணக்கான பாங்கோலியன் அனிமல்ஸ் கடத்தப்பட்டிருக்கான். இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 1.9 கோடி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எதனால இது கடத்தப்படுதுன்னா ரொம்ப சில்லியான ரீசன். சாப்பிட்றதுக்காக தான் கடத்திருக்காங்க. ஏன்னா நிறைய ஏசியால இருக்கிறவங்களுக்கு இது சமைச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குமா. சீனா, ஹாங்காங், வியட்நாம் இந்த இடத்துல இது ரொம்பவே சமைச்சு சாப்பிட எல்லாருமே பிடிச்சு போய் இதை வேட்டையாடி அதை அவங்க சாப்பிட மட்டும் தான் செய்றாங்க. ஸோ அதுக்காகவே கடத்தல் வந்து இது அதிகமான நபர்கள் பண்றாங்க. எந்த லெவல் கடத்தல் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இந்த அனிமல் வந்துட்டு அழிஞ்சு போகக்கூடிய இடத்துலயே இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில சீனால இருக்கக்கூடியவங்க அந்த பாட்டி வைத்தியம் எல்லாம் சொல்வோம்ல, அங்க வந்து என்ன நம்புறாங்கன்னா, இந்த அனிமலை வந்து சாப்பிட்டா ஆஸ்துமா, புற்றுநோய் இது எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா இத பத்தின எந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சியுமே இன்னுமே இல்ல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த அனிமலை பத்தின பெருசா எந்த ஒரு ஆய்வுகளுமே இன்னுமே உலகத்துல நடத்தப்படல. ஒரு சிலர் தான் ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. வியட்நாமை சேர்ந்த ஒருவர் வந்து இந்த அனிமலை காப்பாத்தணுங்கிறக்காக தனிப்பட்ட முறையில ஆய்வு பண்ணிருக்காரு. அப்போ ஒரு அனிமல் மேல கேமரா வச்சப்பதான் தெரிஞ்சிருக்கு, இது தன்னோட குட்டிய வந்து அதோட பின்னாடி வால் இருக்கும் இல்லையா, அதுல வச்சுட்டு சவாரி பண்ணுமா ரொம்ப குட்டியா இருக்கையில. அதே மாதிரி ரொம்ப பெரிய சைஸ்ல வளர்ந்தா மட்டும்தான் மரங்கள்ல எல்லாம் ஏறும் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அனிமல் பத்தின பெரியதொரு ஆய்வுங்கிறது இன்னுமே சரியா செய்யப்படல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனிமல் அதிகமா கடத்தப்படுறதுனால உலக அளவுல இதுக்கான விழிப்புணர்வுங்கிறது பரவிட்டு வருது. பிப்ரவரி மாசத்துல இந்த அனிமலுக்காக ஒரு தினத்தையும் அனுசரிச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அனிமலை கடத்துறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக சில டெக்னாலஜிஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமா என்ன பண்றாங்கன்னா, அந்த அனிமல் இருக்கு இல்லையா, அந்த செதில்ல மனிதர்களோட கைரேகையை வச்சு யாரு கடத்துனாங்கிறத கண்டுபிடிச்சு அரெஸ்டும் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த அனிமலோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு அனிமலோட வரேன். அது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.